வணக்கம். சிபிஎம் தமிழ் மீடியா சேனல் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கல்கத்தா கிரைம் ஜஸ்ட் பார் நியூஸை நமக்கு பேசி கொஞ்ச நாளைக்கு ஆயிப்போச்சு. ஏன்னா அந்த நியூஸை பற்றி ஏன் நம்ம சேனலில் பேசாமல் இருக்கிற ஒரு காரணத்தை மட்டும் சொல்லிட்டு நம்ம இந்த கேஸில் பற்றி சில விஷயங்களை சொல்லுவோம். இந்த கேஸை பற்றி பேசுவதற்கு எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு. அதனால் இந்த கேஸில் நான் பேசுவதற்காக பேசக்கூடாதுன்னு ஒரு முடிவெடுத்து தான் இத்தனை நாள் வரைக்கும் பேசலை. அதனால் மீண்டும் ஒரு வீடியோவை உங்களுக்கு பதிவு செய்கிறேன். அந்த வீடியோ பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். கல்கத்தா கேஸு இன்னைக்கு எந்த அளவுக்கு போய்கொண்டிருக்கிறது என்று மக்களுக்கு கொஞ்சமாவது தெரிந்திருக்கும். பல மீடியாக்கள் பேசுவதை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அந்த அளவுக்கு இந்த நியூஸ் நமக்கு போய்கொண்டிருக்கிறது. இந்த நியூஸில் எத்தனை வக்கீல், எத்தனை நீதிபதிகள் அங்கே தலையிட்டு கூட்டம் கும்பாளமாக பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அத்தனையில் இந்த விஷயம் நமக்கு தெளிவு கிடைக்கப் போகிறதா? இல்லை. இந்த கேஸை சுத்தமாக குழப்பிக்கொண்டே போகிறார்கள் என்பதுதான் உண்மை. இந்த கேஸில் நீதி கிடைக்குமா என்று நீங்கள் கேட்டால் எனக்கு நம்பிக்கை இல்லை என்று நான் சொல்வேன். ஏன்னா இந்த கேஸ் அந்த அளவுக்கு தான் போய்கொண்டு. எப்பவும் நமக்கு ஒரு விஷயத்தை யோசிக்கணும். ஒரு கேஸ்ல பெரும் புள்ளிகள் வந்துட்டாலே நினைக்க வேண்டியதுதான் அந்த கேஸ் அடிமட்டத்துல தாழ்ந்து அது தாழ்த்தப்பட்டு கொஞ்ச நாளைக்கு இழுத்தடைச்சி பேசாம அந்த கேஸையும் மூடி மறைப்பாங்க. அந்த அளவுக்கு தான் இப்ப போயிட்டு இருக்கு. சில மீடியாக்கள் இந்த விஷயத்தை பத்தி பேசிக்கொண்டே இருந்தார்கள். அவர்களும் இப்போது முடங்கி விட்டார்கள். அதுபோல் நானும் முடங்கிவிட்ட காரணம் இருக்கிறது. ஏனென்றால் இந்த கேஸை பற்றி பேசுவதனால் என்ன பலனும் இந்த நாட்டுக்கு நீதி கிடைக்க போறது இல்லைன்னு எனக்கு நன்றாகவே புரிந்துவிட்டது. ஏன்னா இந்த கேஸை இந்த அளவுக்கு இழுத்தடைக்க வேண்டிய காரணமே கிடையாது. அந்த அளவுக்கு இந்த கேஸுக்கு புள்ளிகள் எல்லாம் இருக்கிறது. அத்தனையும் இந்த விசாரிக்கக்கூடிய சிபிஐ கூட தவறு பண்ணுகிறது என்றுதான் எனக்கு சந்தேகம் எழுந்தனால தான் நான் இந்த கேஸை பற்றி பேசுறதை முடிவு பண்ணிட்டேன். அப்படின்னு தான் இந்த கேஸ் இருக்கு. ஆனா மக்கள் மத்தியில அங்கே இருக்க டாக்டர்கள் போராட்டம் நடத்துகிற போது நமக்கு இந்த கேஸில் நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்கான ஒரு லட்சியத்துக்காகத்தான் நம்ம இந்த கேஸை பற்றி பேசுகிறோம். இந்த கேஸில் நீதி கிடைக்கலன்னா நம் இந்திய சட்ட ரீதிகள் நிறைய செத்து போயிடும். நம்ம நாட்டின் வழக்கமே இதுதான் என்ற ஒரு ஆழமான பதிவை நமக்கு பதித்து கொண்டுதான் மீண்டும் இருக்கிறோம். இதே போல பதிவுகளை நமக்கு எப்போது விடப்போகிறோம், எப்போது அதை விடியல் காண போகிறோம் என்பதற்கான சில விளக்கங்கள் நமக்கு தெரியலை. ஆனால் சில விஷயமான கேஸுகள் நமக்கு கண்முனை நிறுத்தியிருக்கிறது. அப்படி பார்த்தால் ஒரு சில கேஸுகள் நிர்பயா வழக்கு மட்டும்தான் நம்ம நாட்டில் ஒரு நீதியை கிடைச்சிருக்க மாதிரி தெரியுது. ஆனால் மற்றபடி வேற எல்லா கேஸுகளும் நமக்கு இங்கே தோண்டி எடுத்து அப்படியே அது மங்கி போறது தான் நமக்கு பார்த்து கொண்டே இருக்கிறோம். அப்படித்தான் இந்த கல்கத்தா கேஸ் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கேஸ்ல நீங்க நீதி கிடைக்கும் என்று நம்பிக்கையோட இருக்கிறான் இருந்தா அது சட்டப்பூர்வமாக நம்ம நினைத்து பார்த்தாலே முடியாதுங்க. இங்கே சட்டம் ஓட்டை என்பதை நமக்கு மீண்டும் மீண்டும் சொல்லித்தானே கொண்டு இருக்கிறோம். இங்கே சட்டம் ஓட்டை தாங்க. ஒரு இடத்துல பெரிய தலைகள் கை வைத்தால் அந்த தலைகள் சும்மா இருக்குமா? இருக்காதுங்க. அதனால்தான் அந்த தலைகளை மறைப்பதற்காக இன்னொரு தலை அங்கே உருவாகும். ஏன்னா அந்த தலை போட்ட பிச்சைகள் தான் இந்த தலைகள் வாழ்கிறது. இந்த தலைகள் போட்ட பேச்சில தான் அந்த தலையே நிமிர்ந்து இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த தலையே தவறு செய்யும் போது இந்த தலை என்ன செய்யும்? அதை மறைக்கத்தான் பார்க்குங்க. அப்படித்தான் இது எல்லா இடத்துலையும் இது போன்ற தவறுகளை ரொம்ப மனஸ்தாபமாக வைத்து கொண்டுதான் இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த கேஸை நீட்டுக்கொண்டே போறாங்க. அந்த கேஸை அப்படியே தள்ளுபடி என்று சொல்லிக்கொண்டே போறாங்க. இதை எத்தனைவே நாங்க பார்த்திருக்கோம். இந்த மாதிரி கேஸுகளை எத்தனை தள்ளுபடி செய்தியை நாங்கள் பார்த்துருக்கோம். எங்கே கொலை செய்தவங்களே இன்னைக்கு ஜெயிலில் இருக்கிறான். பணம் கேட்டாலே பணம் கொடுத்தாலே நான் வெளியில் வரலாம் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக போகிற இந்த காலத்தில் மக்கள் எப்படி வாழ்வது என்ற விளக்கங்கள் இங்கே இருக்கிறது. அந்த கல்கத்தா கேஸின் நம்முடைய மாணவி 31 வயதான அந்த டாக்டர், அதாவது பயிற்சி டாக்டர்னா அவருக்கு நமக்கு என்ன பலன் கொடுக்க போறோம், அந்த குடும்பங்களுக்கு என்ன ஆறுதல் சொல்ல போகிறோம் இந்த நாடு? அப்படிப்பட்ட கேள்விகள் எழுகிறது. இந்த நாடு இப்படித்தான் என்பதற்கான ஒரு விளக்கம் இருக்கிறது. அதனால் அன்றும் சொல்கிறேன், இன்றும் சொல்கிறேன், நம்மளை காப்பாற்ற நம்மளால் மட்டும்தான் முடியும். இந்த உலகம் நமக்காக இயங்காது என்பது இந்த ஒரு கேஸ் அல்ல, எத்தனை கேசுகளின் விளக்கமே இதில் இருக்கிறது. அதனால் இதை பார்த்து நீங்கள் பழகுங்கள், இதை பார்த்து செயல்படுங்கள், இதில் கவனமாக இருங்கள். நீங்கள் ஓய்வெடுக்கும் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளை யார் நம்மளை வாட்ச் பண்ணுகிறார்கள், யார் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள் என்பதை தெளிவாக நீங்கள் கண்காணித்து கொண்டு எல்லாத்தையும் செயல்படுங்கள். இங்கே அது அனாவசியமான சில விஷயங்களை நீங்கள் தலையிடாமல் உங்களுக்கான சில விஷயங்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டு உங்களுக்கான சில விஷயங்கள்
குடும்ப நலனுக்காக சில விஷயங்களுக்காக நீங்கள் மட்டுமே போராடுங்கள். இங்கே தூய்மைக்காகவும் சந்தர்ப்பத்து சூழ்நிலைக்காகவும் மற்றவர்களுக்காக நமக்கு இந்த நாட்டுக்கு நல்லது செய்வோம் என்று நினைத்து சில விஷயங்களில் நீங்கள் ஆழமாக இறங்கிவிட்டீர்கள் என்றால் உங்களுக்கு மரணம் நிச்சயம். அப்படித்தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருப்பதை நீங்கள் என்னைக்கும் மறக்காதீர்கள். இந்த கேஸு இன்னைக்கல்ல, எப்பவும் இந்த கேஸு இப்பவல்ல, முடிய போறது கிடையாது. இந்த கேஸு இன்னும் பல வருடங்கள் இழுத்தடிக்கும். அதுக்கு பிறகு இந்த கேஸு மங்கி போகுமே தவிர இந்த கேஸ்ல நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. உங்களுக்கு இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கமெண்ட்ல நீங்க சொல்ற வார்த்தையில் தான் இருக்கு இந்த கேஸோட விளக்கங்களும். இந்த கேஸை பத்தி நமக்கு நீதி கிடைச்சா உங்களை போல நானும் ஒரு வகையில சந்தோஷப்படுவேன் அப்படின்னு தான் இந்த பேச்சை உங்களுக்காக பேசி முடிக்கிறேன். இந்த கேஸை பத்தி நமக்கு நீட்டுக்கொண்டு பேசி போறதுனால நமக்கு எந்த பலனும் இல்லை, இந்த கேஸை பேசுறதுனால எந்த பாதகமும் இல்லை என்று நமக்கு சொல்ல முடியாது. இந்த கேஸில் நீதி வேண்டும், நிலைநாட்ட வேண்டும் என்ற முன்னோக்கம்தான் நமக்கு இருந்தது. ஆனால் அத்தனை நம்பிக்கையும் தவிடுபொடியாய் கொண்டே இருக்கிறது இந்த கேஸ் மூலமாக. இந்த கேஸில் பல விளக்கங்கள் நமக்கு இன்னும் தெரிகிறது. இந்த கேஸில் புதிர் புதிரான சில சம்பவங்கள் எழுகிறது. இதை எப்படியாவது மூடி மறைப்பார்கள் என்பதுதான் அவர்களின் திட்டங்கள். ஏதோ திருவிழா கடையில் கஞ்சி ஊற்றுவது போல, திருவிழா கடையில் கொந்தளித்தது போல, திருவிழா கடையில் கூட்டம் கும்பாலமாக வக்கீல்களும் நீதிபதிகளும் அங்கே கும்பாலம் அடித்து பேசுவதை பார்க்கும்போது இந்த கேஸு என்ன விளக்கம் கிடைக்கப் போகிறது என்ற நம்பிக்கையே எங்களுக்கு இல்லை. இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் அதை பற்றி விளக்கம் மீண்டும் கொடுக்கலாம். இந்த வீடியோவில் நீங்கள் பயன்பட்டு கொண்டிருந்தால் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு சிறப்பு தோன்றால் எனக்காக சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நம்முடைய பெல் பட்டனை கிளிக் பண்ண வைங்க. இன்னும் மீண்டும் இது போன்ற தகவலை உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறோம். வணக்கம். ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியனுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின் வரலாறு